கிருபையினுடைய நாமத்தினாலே இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமாக. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம். Matthew chapter 17 verses 1 to 6. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீசர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அல்லேலூயா. சத்தம் வராமன்னு சொல்லுவோம். நல்ல கையை வைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் கை கீழே போடலை, நான் கை கீழே போடலைப்பா, நான் தூக்கித்தான் இருக்கேன். நீ உங்களை போட சொல்ல, நல்ல தூக்கு, அரைகுறையெல்லாம் தூக்கக்கூடாது. அல்லேலூயா. பஞ்சாபி அல்லேலூயா போட போகிறேன் இப்போ. ஆமே. என்ன அல்லேலூயா? பஞ்சாபி அல்லேலூயா. கை கீழே, என் கை எப்போ கீழே வருதோ அப்போ தான் என்ன செய்யணும்? உங்கள் கையும் கீழே வரணும், அல்லேலூயாவை நிப்பாட்டணும். தோத்துறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லே ஆமென். உங்க வீட்டில் போய் இந்த அல்லேலூயா போட்டு பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிற அவ்வளோ போராட்டம் ஓடிடும். விசுவாசம் உள்ளவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். ஒரு மாதிரி கஷ்டம் போல இருக்கா? உங்க பாட்டுக்கு சத்தமா வண்டியில போயிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலைமை மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சத்தமா பேசாம ஒரு அல்லேலூயா போட்டு போங்க. நீங்க போறதுக்கு முன்னால் அங்க எல்லா போராட்டம் சரியாயிடும். விசுவாசம் இருக்கா? அல்லேலூயா. மறுரூபமாக்கப்பட்டதான ஒரு காரியத்தை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போறோம். இயேசு அவரோடு கூட பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானை அழைத்து கொண்டு தனித்திருக்கும்படி ஒரு மலைக்கு ஆண்டவர் போகிறார். தனித்திருக்க, ஆனா இவங்களை கூட்டிட்டு போறார். அவர்கள் இப்பொழுது ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள். அவர் தனித்து நிற்கும் போது அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன ஆனாராம்? மறுரூபமானார். மனித ரூபம் அங்கே இல்லை, ஒரு மறுரூபத்தின் ரூபம் அங்கே நிற்கிறது. மறுரூபமாக நிற்கிறார். அந்த மறுரூபம் வந்த உடனே அவர் முகம் என்ன செய்ய தொடங்கிச்சு? பிரகாசம். சூரியனை போல பிரகாசம்னா சூரியனை நம்மளால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரகாசம். அவர் வஸ்திரம் என்னதாக மாறினது? வெளிச்சமாய், வெண்மையாய். இந்த சம்பவம் நடந்து கொண்டு இருக்கும் போதே 2 பேர் அங்கே வருகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தவான்கள் 2 அங்கே வருகிறார்கள், மோசேயும் எலியாவும். யார் இந்த எலியா? இந்த எலியா யார்? ஆகாபின் நாட்களில்
தேவனால மிகவும் பயன்படுத்தப்பட்டதான ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி குறிப்பிட்ட ஒரு நாள் வந்தபோது அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து சொன்னார். அவருடைய சீடனாகிய எலிசா அவரிடத்தில் சொன்னார், நீ பார்த்தனா நீ இதை பெற்றுக்கொள்வன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபோது ஒரு சுழல் காற்று அடிக்கிறது. அந்த காற்று எலியாவை அப்படியே கொண்டு போனது. ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு சுழல் காற்று அப்படியே, ஆனா இந்த ரொம்ப முக்கியமா இந்த எலிசா பின்னாடியே ஓடுறான். ஏன்னா பார்க்கணும், நான் பார்க்கணும், அவர் போறதை நான் பார்க்கணும். ஓடுறான். சரித்திரம் அதை தெளிவாக சொல்லு. சோ இந்த பரிசுத்தவான், எடுத்துக்கொள்ளப்பட்டதான பரிசுத்தவான், மறுரூபமானவராக அங்கே இயேசு மறுரூபமான அனுபவத்தில் நிற்கும் போது இந்த பரிசுத்தவானும் மறுரூப மலையில அங்கே அவரோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட்டான். இரண்டாவது நம்ம சொல்லணும்னா யாரா இதே போல எடுத்துக்கொள்ளப்பட்டான்? ஏனோக்கு தேவனோடு என்ன செய்தாப்புல? தேவனோடு சஞ்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே காணப்படாமல் என்ன செய்தார்? சார், ஆனா இங்கே யார் வந்திருக்கா? நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே யார் வந்திருக்கா? மோசே யார்? சொல்லுங்க, மோசே யார்? தெரியாதா? எங்க மோசே என்ன? மோசே சொல்லுங்க. மோசே பிறந்தாரு, வளர்ந்தாரு, ஒரு மனுஷன் என்ன செஞ்சாப்புல? கொன்னாப்புல, அடுத்தது ஓடுனாப்புல, வந்தாரு, ஆண்டவர் கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் அருமையா கையில கொடுத்தார். அவர் கொடுத்ததே என்ன செய்து போட்டவன்? உடைச்சி போட்டவன். பேச சொன்னாரு, ஒரு ட்ரிப் அடிக்க சொன்னாரு, அடித்தாப்புல. இன்னொரு விஷயம் சொன்னார், பேசுன்னு சொன்னார். ஆனா அவர் என்ன செஞ்சார்? ஆனா இங்கே யார் நிக்கிறா? தகுதி இருக்கா? ஆனா இயேசுவோடு கூட இப்ப இந்த இடத்துல நிக்கிறது யார்? எலியாவும் மறுரூபமான ஒரு அனுபவத்தில் இங்கே நிற்கிறார்கள். காரணம் என்ன? இந்த மோசே வர காரணம் என்ன? ஒரு சான்ஸ் இல்ல. ஆனால் ஒரு மோசே, சட்டப்படி மோசேயின் இடத்துல யார் வரணும்? சொல்லுங்க, யாரு வரணும்? சத்தமா சொல்லுங்க. மோசேக்கு இடத்துல யாரு தான் இருக்கணும். ஆனா அந்த இடத்துல இப்ப யாரு இருக்கா? ஆமென். ஏன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டு போன அனுபவத்துல. ஆனா இந்த மோசையை கர்த்தர் கொண்டு வருவதற்கு ஒரு காரணம் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? சோ அதுதான் இன்னைக்கு நம்ம செய்தியை பார்க்க போறோம். மோசையை தேவன் மறுரூபப்படுத்தி கொண்டு வருவதற்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். ஆமென் சொல்லுவோமே. சத்தம் வரல. தகுதியே இல்லை, என்ன இது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஒரு மோசேயை மறுரூபப்படுத்தினவர் உங்களையும் மறுரூபப்படுத்த. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. இந்த மோசே அவரோடு நின்று பேசுவதற்கு காரணம் என்ன? ஒரு பரிசுத்தவானாய் அந்த இடத்தில் நிற்பதற்கு காரணம் என்ன? மோசே இந்த தகுதியை அவர் எப்படி பெறுகிறார் என்று சொன்னால், மோசையை அடக்கம் செய்தது யார்? சத்துரு போராடுறான். அது எப்படி நீர் செய்வதற்கு முடியாது? ஏன்னா அவன் கீழ்ப்படியில,
உம்ம வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவே இல்லை. அதுக்கு பிறகு எப்படி நீர் அதை செய்ய முடியும்? அவன் சட்டப்படி நான் தான், அவனுக்கு உத்தரவாதி நான் தான், கையில தந்துரும். ஆனா தேவன் மோசேக்காக அந்த மலையில ஒரு யுத்தத்தை நடத்தினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. யாருக்காக யுத்தம் நடத்துறார்? மோசேக்கு வேண்டிய ஒரு யுத்தம். மோசே இந்த தகுதியை பெறுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, மோசேயினுடைய வாழ்க்கையில மலையின் அனுபவங்கள் அவன் வாழ்க்கையில இருந்தது. சத்தம் வராமன்னு சொல்லுங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று நம்ம வாசித்து இருந்தாலும், இந்த எலியாவுக்கும் மலையின் அனுபவங்கள் உண்டு, இந்த மோசேக்கும் மலையின் அனுபவங்கள் உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. மலையின் அனுபவத்துல போனதான இந்த மோசேயின் வாழ்க்கையின் ஒரு சில காரியத்தை பார்க்க போறோம். மலையின் அனுபவம். மோசேயினுடைய வாழ்க்கையில் அவன் பிரயாணம் பண்ணின நாட்களில் அவன் சென்ற மலையும் அந்த மலையில் பெற்றுக்கொண்ட அனுபவத்தையும் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சில வார்த்தைகளினால நம்மை பலப்படுத்த போறார். ஆமென் சொல்லுவோம். வாசிப்போம். 3வது அதிகாரம் 1வது வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். வாசனம். மோசே ஆடுகளை மேய்த்து வந்தான். வந்தான். தரிசனமானார். உச்சி பார்த்தான், எரிந்தும். மோசே நான் கிட்ட போய் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். சத்தமர் ஆமீன் சொல்லுங்க. நல்ல சத்தமர் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஓரேப் மலை தேவன் கூப்பிட்டு சந்தித்த இடம். ஆமென் சொல்லுங்க. ஓரேப் மலையின் அனுபவம் என்ன? தேவன் கூப்பிட்டு சந்தித்த இடம், மீட் பண்ண ஒரு இடம். இந்த மோசேயின் வாழ்க்கையை கர்த்தர் சந்தித்த ஒரு இடம், ஒரு மலையின் அனுபவம். இந்த மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டு போகிறவன். இதே ஓரேப்பிலை அவன் பல நாட்கள் வந்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் 40 years, 40 வருஷம் அவன் ஆடுகளை மேய்க்கிறான். இந்த ஓரேப்பின் இடத்துக்கு அவன் வராமல் இருந்திருக்க மாட்டான். கண்டிப்பாக அவன் வந்திருக்கலாம், அநேக விசை வந்திருக்கலாம். அவன் அந்த அந்த பர்வதத்துக்கு பின்பாக அவன் ஓட்டி கொண்டு வருகிறதை குறித்து இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த இடத்தில் இந்த மோசே தற்செயலாய் வர்றான். மோசே எப்படி வர்றான்? தற்செயலாய் வருகிறான். ஆனால் தேவனோ அவனை சந்திப்பதற்காகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல புரிஞ்சுக்கணும். மோசே தற்செயலாக ஆடுகளை ஓட்டிக்கொண்டு அவன் வருகிறான். அவன் தீர்மானித்து நான் இன்னைக்கு ஓரேபில போய் என் ஆடுகளை மேய்க்கணும் அல்ல, தற்செயலா வர ஆடுகளை மேய்ச்சிட்டு வாரான், அவ்வளவுதான். அவன் வரும்போது அந்த பகுதியாக அவன் வருகிறான். ஆனால் தேவனோ அவனை சந்திப்பதற்காகவே அங்கே இருக்கிறார். எத்தனை பேர் புரிகிறது? சத்தம் வரல. ஒரு மலையின் அனுபவம். காலையில சத்தியமுள்ள தேவனை நோக்கி பார்க்கிற, மறுரூபமாக்குகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் விரும்புகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் மறுரூபமாக்கப்படணும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார்.
சத்தியமுள்ள தேவனிடத்துல ஒரு மலையின் அனுபவம், கர்த்தரை சந்திக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் விரும்புகிறார். தேவன் ஆயத்தமாகி இருக்கிறார். தேவன் உங்களை சந்திப்பதற்காகவே அவர் வெயிட் பண்ணி இருக்கிறார். ஓ, இந்த நேரத்தில் என் பிள்ளை வருவார்கள், இந்த குடும்பம் என்னை பார்க்கும், இந்த குடும்பம் என்னை சந்திப்பார்கள், இந்த நாள்ல இன்னைக்கு என்னை சந்திப்பார்கள், இன்னைக்கு என்னை சந்திக்காம அவர்கள் வெளியிலே போக மாட்டார்கள், என்னை பார்த்துவிட்டு தான் அவர்கள் செல்லுவார்கள் என்கிற ஒரு ஏக்கத்தோடு சத்தியமுள்ள தேவன் ஒரு மோசே வருவதற்கு முன்பாகவே அவனை சந்திப்பதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கும் போது மலையின் அனுபவம், தேவனோடு பேசுகிற, அவரோடு சந்தித்து பேசுகிற ஒரு அனுபவம் தேவை, வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏதோ காலைல எழும்பினேன், ஏதோ போறேன், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டா இயேசுவே என்ன காப்பாத்தும், காப்பாத்தியாச்சா, முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நான் என்னைக்காச்சும் எனக்கு பிரச்சனை வந்தா நான் உங்களை கூப்பிட வருவேன், அன்னைக்கு மாத்திரம் நான் உங்களை மீட் பண்ண வருவேன். அன்னைக்கு வந்து மீட் பண்ணும்போது எனக்கு நீர் பதில தரலன்னா நீர் எனக்கு யாரு கிடையாது. இன்னைக்குள்ள சூழ்நிலை சொல்றேன், நீர் எனக்கு யாரு கிடையாது. உங்களெல்லாம் கும்பிட மாட்டேன், உங்களை தேவைப்பட்டா நான் உங்களை கும்பிட வருவேன், தேவைப்பட்டா நான் ஜெபம் பண்ணுவேன், தேவைப்பட்டா பைபிள் எடுத்து வாசிப்பேன். நீர் வந்து என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, சும்மாலாம் என்ன செய்யக்கூடாது, தொந்தரவுப்படுத்தக்கூடாது. நீர் தேவன்னா பேசாம அமைதியே நீர் உட்காரணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு உள்ள காலத்தில் வாழ்றோம். ஆனா அவரோ தினந்தோறும் வெயிட் பண்ணி இன்னைக்கு என்னை சந்திக்க மாட்டாப்லையா, இன்னைக்கு என்னை மீட் பண்ண வர மாட்டாப்லையா. ஆண்டவர் வெயிட் பண்ணி நிற்கிறாருங்க. ஹலோ, என்ன பண்றீங்க? What are you doing? Day by day, Miracle Age Church believers, day by day, what are you doing? கர்த்தர் கேட்கிறார், என்ன சொல்ல போறீங்க? Day by day நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாவீது நாளுக்கு நாள் வர வர விருத்தி அடைவதற்கு காரணம், அவன் சொல்றான், நான் அதிகாலையிலே அவரை ஆராய்ச்சி செய்வதற்கு நான் ஓடுறேங்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஆராய்ச்சி செய்கிறேங்கிறான். டே பை டே என்ன பண்றீங்க? அவரை சந்திக்கிறீங்களா? காலையில அப்புறம் என்ன, எனக்கு எல்லாம் நடக்கணும் அப்படின்னா எப்படி நடக்கும்? ஒரு மோசே இவ்வளவு சூழ்நிலையிலையும் அவன் அவரோடு நின்று பேசுவதற்கு, மறுரூப மலையில் ஒரு மோசே நிற்பதற்கு காரணம் மலையின் அனுபவம். மலையின் அனுபவம், செபிக்கிற ஒரு அனுபவம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு மலையின் அனுபவம், எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு மேலே ஏறி வருவது அங்க மலையின் அனுபவம். எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவரோடு சந்தித்து பேசுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? போன வாரம் அபிஷேகம் பெற்றவங்க, போன வாரம் நான் அபிஷேகத்தின் வார்த்தையினால என் கர்த்தரை நான் துதிச்சேன்னு சொல்றவங்க, அபிஷேகத்தின் வார்த்தையில நீங்க யூஸ் பண்ணவே இல்லையா? அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? சில பேர் வீட்டில இருந்து ஜெபம் பண்ணும்போது நீங்கள் அபிஷேகத்துல ஜெபம் பண்றீங்க. பல பேர் எங்க தான் வந்து அபிஷேகத்துல பேசுறீங்க. தேவ சமூகத்துல மாத்திரம் வரும்போது தான் என்னது வாயில அபிஷேகம். ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னை என் பிள்ளை காலையில வந்து என்னை சந்திக்கும், என்னை மீட் பண்ணும் அப்படிங்கிறார். ரொம்ப 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 தாகமா நிற்கிறார். கையை வைத்து ஆண்டோட்ட சொல்லுங்களேன், ஏசப்பா. எல்லாம் கண்ணை மூடி கையை வைத்து சொல்லுங்க, ஏசப்பா, நான் ஒருவேளை இவ்வளவு நாளும் நான் உங்களை மீட் பண்ண, காலையில் எழும்பி நான் உங்களை மீட் பண்ணணும் என்பதை நான் என் மைண்ட்லேயே நான் கொண்டு வரல. நான் இந்த நாளில் இருந்து நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, நான் இனி வருகிற நாட்களில் நான் உங்களை சந்திச்சுட்டு தான் நான் வந்து காலையில் வந்து ஒரு இடத்துல நின்று, ஏசப்பா, நான் காலையில் எழும்பி இருக்கிறேன், என் தகப்பனே, நான் உங்களை சந்தித்து நான் போகிறேன்,
எனக்கு 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 நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனேன்னு சொல்லி நான் உங்களை மீட் பண்ணிட்டு தான் போகிறேன்னு சொல்கிறவங்க அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லுங்கள், ஏசப்பா நான் உங்களை சந்திக்காமல் என் வீட்டை விட்டு நான் வெளியே இறங்க மாட்டேன். ஒரு நாளும் காலை வேளையில் என் சத்தியமுள்ள தேவனை நான் மீட் பண்ணிட்டு நான் என்னை பணிந்து கொண்டு நான் என் கர்த்தரே என்று சொல்லி என்னை அர்ப்பணித்து நான் பணிந்து கொண்டு நான் என் வீட்டிலேருந்து நான் போவேன் சொல்லி பாருங்க, தீர்மானம் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் லெவல் உங்களை தேடி வரும். நெக்ஸ்ட் லெவல் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆமென் தேவன் தந்த நிறைவான பலன் உங்களை தேடி வரும். விசுவாசம் உள்ளவங்க கிருபையின் தகப்பன கரங்களை தட்டி ஆமென் மகிமை செலுத்தி பாருங்க. ஆமென் உங்கள் நெக்ஸ்ட் லெவல் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. தற்செயலாக வந்தவனை அவர் சந்திப்பதற்காக மோசே பிறந்தது ஒருவேளை தற்செயலான காரியமா பார்க்கலாம். ஒருவேளை மோசே பிறக்கிறான். அவன் பிறக்கும் போதே அவன் பிறக்கும் போதே அவனுக்கு சாவுமணி அடிச்சாச்சு. மோசே பிறக்கும் போதே அவனுக்கு என்னது, அவனால வாழ முடியாதுதான். ஆனா தேவனோ அவனை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அதனால அவனை அன்னைக்கும் காப்பாத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நைல் நதிகள் முதலைகளால் நிரம்பி இருக்கிற ஒரு நதி. ஆனா சில ஏரியாக்கள்லாம் அப்படிதான் இருக்குமா நைல் நதியில பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலேயே அந்த பெட்டியை நிறைய பேர் அந்த நைல் நதியில பிள்ளைகள்லாம் தூக்கி போட்டாங்க. அப்படியாலும் செத்து போகட்டும், இவங்க பண்றதை என்னால பார்க்க முடியாது. ஆனா இவனை அனுப்பின அந்த பெட்டியை எந்த முதலைக்கு வாயும் திறக்கல, கர்த்தர் பூட்டி போட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எதுவும் பட்சிக்கவில்லை. அவன் பேசாம அமைதியா அங்க போறான். அவன் வளருகிறான், அவன் வளர்ந்தான், அவன் வளர்ந்து வருகிறான். எகிப்தியரையும் கொஞ்சம் போட்டான். ஓடுறாங்க. என்னதான் ஓடினாலும் தேவன் அவனை சந்திப்பதற்காகவே இருந்தார். ஆமென். சத்தம் வரல. அல்லேலூயா. இந்த மோசே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனி எனக்கு நெக்ஸ்ட் எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் ஓடி போய் இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நேரத்துல முடிந்து போனது என்று சொல்லி நினைத்து கொண்டு 40 வருஷங்கள் எகிப்தை மறந்து போனான். அங்கே இருக்கிற சூழ்நிலைமைகளை பார்த்தவன், அங்கே தன் ஜனத்தினுடைய காரியங்களை பார்த்தவன். ஆனா இப்ப 40 வருஷம் ஆகிறது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்னுடைய காரியங்கள் எல்லாம் அவ்வளவுதான், இனி என்னுடைய நெக்ஸ்ட் காரியங்கள் ஒன்றுமே இல்லை, இப்படியே இந்த ஆடுகளை மேய்த்து செத்து போலாம் அப்படின்னு அவன் வாழ்க்கையில இருந்த மோசேயை அவனுடைய நெக்ஸ்டை அவனுக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அவனுடைய நெக்ஸ்ட் என்ன, அவனுடைய அடுத்த சூழ்நிலைமை என்ன, அவனுடைய அடுத்த ஆசீர்வாதம் என்ன, அவனுடைய அடுத்து நாளை தினத்துல எப்படியாக அவன் மாற போகிறான் என்பது மோசேக்கு தெரியாது. அந்த இரவில் அவன் படுத்திருக்கிறான், அவன் எழும்பி இருக்கிறான், ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்திருக்கிறான். ஆனா அவனுடைய நெக்ஸ்ட் ஆண்டவர் திட்டம் பண்ணி அவனுக்காக வெயிட் பண்ணி காத்திருந்தான். உங்களுக்கு தெரியாதுங்க உங்களுடைய நெக்ஸ்ட் அடுத்தது என்ன, அடுத்த ஆசீர்வாதம் என்ன, அடுத்த உங்கள் குடும்ப சூழ்நிலைமைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா தெரிய வேண்டுமா, வெயிட் பண்ணி இருக்கிற சத்தியமுள்ள தேவனுக்கு முன்பாக அவரை சந்திக்க காலையிலேயே பணிஞ்சு வந்து நில்லுங்க. எண்ணெய் பூசிக்கொண்டு முகத்தை கழுவிக்கொண்டு நின்று பாருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தம் வரலையே. அல்லேலூயா. ஆமென். மோசேயின் வாழ்க்கையில ஆண்டவர் அவனை சந்தித்த போது 3 காரியம் அங்கே நடக்கிறது. ஆமென் சொல்லுவோம். மோசேயை ஆண்டவர் சந்தித்த போது, அவனை மீட் பண்ண பிற்பாடு அவன் வாழ்க்கையில வந்த 3 விதமான காரியம். வாசிப்போம். 3வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. எனக்கு ஏற்கனவே நான் பிறக்கும் போதே சாவுமணி அடித்ததான பார்வோன், அந்த பார்வோனிடத்திலேயா நான் போனோம்?
பயந்து போய் இருந்த ஒரு சூழ்நிலைமை. இந்த பார்வோனிடத்திலேயா போனோம்? இந்த ஜனங்களை நான் இந்த ஒரு நாள் அந்த ஜனத்தை நான் மீட்டேன். ஒரு எகிப்தியன் என்ன செய்தான்? அவன் ஒரு நாள் மீட்டான்ல, மோசே மீட்டான். இந்த மீட்டு கொடுத்தவர்களே என்ன குறித்து என்ன சொன்னாங்க? சொன்னனால தெரிஞ்சதுனால தானே நான் ஓடினேன். நான் எப்படி போவேன்? நான் ஏமாத்திரம், என்னால முடியாது. மோசே சொன்ன வார்த்தை என்னால முடியாது. அல்லேலூயா. சத்தம் வரல. கையை உயர்த்தி ஆண்டோடு சொல்லு. நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. ஒரு கருபோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. என்னை கருபோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. கரங்களை உயர்த்தி ஆண்டோட்ட சொல்லுங்க, என் ஆண்டவரே, என்னை ஒரு கருபோல காத்து கொண்டீங்களே. அன்னைக்கு ஒரு மோசே மறுபான காரணம், அவன் மலையின் அனுபவத்துல உங்களை மீட் பண்ணனால அவனுடைய நெக்ஸ்ட் தெரியாம இருந்துச்சு. ஆனா என்னைக்கு சந்தித்தானோ, சந்தித்த பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? என் ஆண்டவரை நான் சந்திப்பேன், என் சத்தியமுள்ள தேவனை நான் பார்ப்பேன் சொல்றவங்க சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் வரல. இந்த இடத்தில் எம்மாத்திரம் என்னாலெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. என்ன வச்சா நீ இதையா செய்ய போறீங்க அப்படின்னு நினைச்சிருந்தான். ஆண்டவர் எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடியவனை மறுரூப மலையில மறுரூபமாக்கினார். அல்லேலூயா. எம்மாத்திரம் என்று சொன்னவனை எங்க வச்சார் ஆண்டவர்? தன்னோடு கூட மறுரூப மலையில பேச வச்சா. எத்தனை பேருக்கு புரிகிறது? புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க. எம்மாத்திரம்னு சொன்னவன் என்னாலாம் முடியாது, தயவு செய்து இதெல்லாம் ஏன்ட்ட சொல்லாதீங்க, இதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படின்னு நினைத்தவனை சந்தித்து ஆண்டவர் அவனோடு பேசினார். என்ன பேசுறார்? வார்த்தை 14ஆம் வசனத்தில் இருப்பாருங்க. அதற்கு தேவன், இருக்கிறவராக நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு அடையாளத்தை 12ஆம் வசனத்துல பாருங்க. ஒரு அடையாளம், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீ இதே மலையில எனக்கு என்ன செய்ய போற? நீ ஆராதனை செய்ய போற. இதுதான் உனக்கு என்ன சொன்னார்? அடையாளம்னார். சத்தமா ராமின்னு சொல்லுங்க. கர்த்தர் கொடுக்கிற அடையாளத்தை பாருங்க. நீ இதே இடத்துக்கு திருப்பி என்ன செய்வ? அவன் என்ன சொன்னான்? மோசே என்ன சொன்னான்? நான் மாத்திரம் நான் போனா என்ன செஞ்சிருவானே? பார்வோன் என்ன செய்து போடுவான்? என்னை கொஞ்சம் போடுவான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ இதே இடத்துல வந்து எனக்கு என்ன செய்ய போறன்னார்? ஆராதனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன் கூட தான் என்ன செய்வேன்? நான் உன் கூட தான் என்ன செய்வேன்? இருப்பேன். பக்கத்துல சொல்லுங்க, ஏசப்பா உங்க கூட தான் இருக்கிறார். ஏசப்பா உங்க கூட தான் இருக்கிறார். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, அவரை சந்தித்தால் போதும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அடையாளத்தை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? அந்த இடத்துல கொடுத்தார். 3வது பாருங்க, 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவாங்களே அப்படின்னு அந்த இடத்துல அவன் சொன்னபோது ஆண்டவர் மோசேயினுடைய தகுதியை அங்க காண்பிச்சார். ஆமே. மோசேக்கு உள்ளால என்ன தகுதி இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அவன் கையில இருக்கக்கூடிய கோலை கீழே போட சொன்னார். அந்த கோலை கீழே போட்டான், சர்ப்பமா மாறிச்சு. திருப்ப பிடிக்க சொன்னாப்புல கோலா மாறிச்சு. சத்தமர் ஆமீன் சொல்லுங்க. இந்த கோலை தாங்க அவன் எல்லா இடத்துலையும் கொண்டு போறான். காரணம், கர்த்தர் அவனுடைய தகுதி என்ன என்பதை அவனுக்கு காண்பித்து கொடுத்தார்.
கையை வைத்து ஆண்டோட்ட சொல்லுங்க, ஏசப்பா என் தகுதியை நானே அறியாமல் இருக்கிறேன். ஆனா ஒரு மோசே உங்களை சந்தித்த போது அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை காண்பிச்சதை போல எனக்கும் காண்பித்து கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் தகுதியை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து தருவார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். சத்தமா ஒரு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 17ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 4ஆம் அதிகாரம் 17. இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால நீ அடையாளங்களை செய்வா. இந்த கோலை உன் கையில பிடிச்சு கொண்டு போ, இதனால நீ அடையாளங்களை செய்வா. இந்த கோல், இந்த வார்த்தை என்கிற கோல் நம்முடைய வாழ்க்கைக்கு வழியை காண்பிக்கிற இந்த கோலை ஒவ்வொருவரின் நாளும் நீங்க கையில ஏந்தி பிடித்து பிடித்து நிற்க 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 உங்களுடைய தகுதியை இந்த வேதாகமம் என்கிற கோல் உங்களுடைய வாழ்க்கையின் தகுதியை காண்பிச்சு கொடுக்கும். விசுவாசம் இருக்கா? ஆமென் சொல்லுங்களேன் சத்தமாய். தேவன் இந்த மலையில அவனுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுத்து அவனை சந்தித்தார். ஆமென். 17ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்துல அதே இடத்துல தேவன் அவனை சந்திக்கிறார். வாசிங்க 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்திரையாகமம். ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக நிற்பேன், நீ அந்த கன்மலை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அங்கே எல்லாருமே பயங்கர ஒரு சூழ்நிலைமையில் இருந்தார்கள். ஆனா தண்ணி இல்ல, தாகம். கர்த்தர் இந்த ஓரேப் மலை சந்தித்த ஒரு இடம். இதே ஓரேப் மலையில அவங்க மீண்டும் வந்து ஆராதனை செய்கிறார்கள். அங்கே கர்த்தர் கரிசனை உள்ளவராக அந்த இடத்தில் போஷித்தார். அதே இடத்துல போஷித்தார். ஆண்டவருக்கு கரிசனை உண்டு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஓரேபின் அனுபவமாக அவரை சந்தித்து பாருங்க. கர்த்தர் உங்களை போஷிப்பார். பக்கத்துல சொல்லுங்க, உங்களை போஷிப்பார், போஷிப்பார். இந்த மலையின் அனுபவம் எத்தனை பேருக்கு தேவை? இந்த ஓரேபின் அனுபவம் எத்தனை பேருக்கு தேவை? உங்களை தகுதிப்படுத்துகிற ஒரு ஓரேப் மலை. நீங்கள் எம்மாத்திரம்னு சொல்லி நிற்கிறீங்களா, இதெல்லாம் என்னால முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஓரேப் மலை, தேவனை சந்திக்கிற ஒரு ஓரேப் மலை. ஆமென். உங்களுடைய வாழ்க்கை ஒரு மலையின் அனுபவமாக தனித்து கர்த்தரோடு செபிக்கிற ஒரு மலையின் அனுபவம் இருந்துச்சுன்னா, தேவனை சந்திக்கிற அனுபவம் இருந்தா உங்கள் வாழ்க்கையின் அடையாளத்தையும் உங்கள் தகுதியையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் நெக்ஸ்டை உங்களுக்கு கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய அடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை கர்த்தர் கரிசனை உள்ளவராக உங்களை போஷிப்பார், உங்களை போஷிப்பார். உங்க மேல கரிசனை உள்ளவராக உங்களை கர்த்தர் போஷிப்பார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். பிரைஸ் மாஸ்டர். அல்லேலூயா. நேரம் போயிட்டு 2வது 17ஆவது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் 2வது ஒரு மலையின் அனுபவம் இங்கே இருக்கிறது. மோசே அந்த மறுரூப மலையில் அவன் அவரோடு நின்று பேசுவதற்கு 2வது அவனுடைய வாழ்க்கையில மலையின் அனுபவத்தில் 2வது அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். வாசிங்கள் 8வது வசனத்தை வாசிங்கள். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில தேவனுடைய கோலை என் கையில் என்ன செய்வேன், பிடிச்சு கொண்டு. எத்தனை பேர் பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு தேவனுடைய கோலை கையில் எடுத்தீங்களா? தேவன் நமக்கு நம்ம கோலும் தடியும் என்னை தேற்றும் சொல்லிடுறோம், வாயில சொல்லிடுறோம். காலையில கையில எடுத்தீங்களா?
தேவனுடைய கோலை, இது நமக்கு ஆண்டவர் தந்த ஒரு கோல், இதான் நமக்கு வழிகாட்டி. எத்தனை பேர் சொல்றீங்க வேதம் தான் எனக்கு வழிகாட்டி சொல்றவங்க? இந்த கோலை கையில தூக்கி நிற்கணுங்க. ஒரு ரபி தீவின் அனுபவம். மோசே இந்த மலையில கோலை உயர்த்தி நிற்கிறான். ஆமென், ஆமென். ரெவிதீமின் மலையின் அனுபவம் என்ன? திடீர் தாக்குதல். ரெவிதீம் மலையின் அனுபவம் என்ன? திடீர் தாக்குதல். யுத்தம் உண்டான ஒரு இடம். இந்த ரெவிதீம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் திடீர் தாக்குதல் அவனுக்கு நேராக வருகிறது. ஆனா என்னதான் திடீர் தாக்குதல் வந்தாலும் மோசே மலையின் உச்சியில தேவ கோலை உயர்த்தி கொண்டு பிடித்து கொண்டு நின்றான். எத்தனை பேர் தேவனுடைய கோலை பிடிப்பதில் ஆசைப்படுறீங்க? வேதாகமத்தை கையில தூக்கி வச்சு சொல்லுங்க. வேதாகமத்தை கையில தூக்கி. திடீர் தாக்குதல் உங்கள் வாழ்க்கையில நீங்க நினைக்காத வேளையில சில திடீர் தாக்குதல்கள், சில காரியங்கள், சில பொருளாதாரத்தின் திடீர் தாக்குதல், சில வார்த்தைகளின் திடீர் தாக்குதல். ஆமீன், பிரைஸ். உங்க குடும்பத்தின் சில திடீர் தாக்குதல், நீங்க எதிர்பாராத நேரத்தில் வந்ததான சில ஆமீன் யுத்தம் போல எழும்பி வந்த திடீர் தாக்குதல் வந்து நிற்கா. ஆண்டவர் என்னை கற்று தருகிறார். இந்த ரெவிதீமில அவன் தேவனுடைய கோலை உயர்த்தி நின்றான். உங்கள் வாழ்க்கையிலே மோசே மலையின் அனுபவத்தில் தேவனுடைய கோலை உயர்த்தி நின்றதை போல இந்த வேதாகமத்தை காலையிலேயே கையில தூக்கி பாருங்க. எங்க போறீங்கனாலும் சரி, வெளியில போறீங்களா, ஏதாவது நீங்க பிரயாணமா போறீங்களா, தேவனுடைய கோல் இல்லாமல் தயவு செய்து போயிடாதீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தம் வரட்டுமே, சத்தம் வரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். சில பேர் சொல்லுவாங்க, நான் பைபிள் வந்து கையில கொண்டு போகல, ஆனா நான் மொபைல் எடுத்து நான் பைபிளை வாசித்துருவேன். நோ சான்ஸ். 2 வசனம் வாசிப்பீங்களா? ஒரு எத்தனை வசனம் வாசிக்கலாம்? 10. நோ. வேறதான் மொபைல்ல நிறைய இதுதான் பயங்கரமா கொண்டு போயிட்டு இருக்கும். வேதாகமத்தை கையில தூக்கி பாருங்க. அவன் கோலை தான் தூக்கினான். இதுதான் நம்முடைய வழிகாட்டியை, சத்தியத்தை அவன் பிடித்து நின்னான். பாருங்க, மாம்ச யுத்தத்தை கர்த்தர் ஜெயித்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏற்கனவே இதே வார்த்தையிலிருந்து பல செய்திகள் வந்திருக்கிறது. இந்த இந்த அமலேக் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? செய்தியை வந்து என்னைக்குமே அப்படி உள்ளுக்கு எடுத்துக்கொண்டா வாழ்க்கையில மறக்கவே செய்யாது. அப்படின்னா இச்சை என்ற அர்த்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தம் வரல. அந்த மாம்ச யுத்தத்தை கர்த்தர் மோசே கொண்டு ஜெயிக்க வைத்தார். ஆமென். குடும்பத்தில் வருகிற யுத்தத்தை, சபையில் எழும்புகிற யுத்தத்தை கர்த்தர் ஜெயிக்க வல்லவர். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த கோலை உயர்த்த 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 கர்த்தர் யுத்தத்தை செய்வார். இந்த கோலை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உயர்த்த 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 உங்கள் குடும்பத்தில் எழும்பி வருகிற திடீர் தாக்குதல்களை கர்த்தர் யுத்தம் பண்ண வைப்பார். ஆமென். மோசே போய் யுத்தம் பண்ணல, யோசுவா அங்க போயிருக்கிறான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வேத பகுதியில பின்னால இருக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னா, மோசே இந்த கோலை பிடித்தவன் நின்று கொண்டு இருக்கிறான். ஆனால் கோல் எங்க வந்துட்டு இருக்கு? கோல் எங்க வந்துட்டு இருக்கு? அந்த வசனத்தை அடுத்த வசனம் என்ன சொல்லுங்க? அடுத்த வசனத்துல பாருங்க. கோல் கீழே என்ன செஞ்சிட்டு இருக்கு? வந்துட்டு இருக்கு. பிரைஸ் காட். தேங்க் யூ லார்ட். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி என்ன செய்யறான்? மோசே மலை உச்சில ஏறி போறான். சீக்கிரம். தன் கையில ஏறெடுத்து நிற்கையில் இஸ்ரவேல் என்ன செய்யறாங்க? சத்தம் வரல. கை எங்க வருது? கை எங்க வருது? சொல்லுங்க. இப்ப யாரு மேற்கொண்டுட்டு இருக்கா? திடீர் தாக்குதல். திடீர் தாக்குதல் உங்களை என்ன செஞ்சிட்டு இருக்கு? உங்க பிள்ளைகளை மேற்கொண்டுட்டு இருக்கு. இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க? இப்ப என்ன செய்யணும்? கோல் என்ன செய்யணும்? என் கை என்ன ஆயி போச்சு? என் கை என்ன ஆயிட்டு இருக்கு? தளர்ந்துட்டு இருக்கு. பிரைஸ் காட். அல்லேலூயா. சாமிங்க.
சாமிங்கோ அல்லேலூயா. நான் இப்ப இந்த கோலை பிடிச்சிட்டு இருக்கேன். இப்ப நான் இந்த கோலை பிடிச்சிட்டு இருக்கேன். என் கை இங்க இருந்த கை எங்க வந்துச்சு? இப்ப இங்க வந்துச்சு. இப்ப என் பக்கத்துல ஒரு ஆரோனும் ஒரு ஊரு நிக்கிறாப்புல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது தெய்வ திட்டம். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு ஆரோனும் ஒரு ஊரும் என் பக்கத்துல நிக்கிறாங்க. இப்ப இந்த ஆரோனும் ஊரும் என் கை என்ன செய்யறாங்க? ஆரோனே ஊரே, என் கை என்ன ஆயிட்டு இருக்கு? கீழே வருது. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க 2 பேரும் என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதை செய்யுங்க. நீங்க தான் இப்ப செய்யணும். ஆரோனே ஊரே, நீங்க என்ன செய்யுங்க? கையை பிடிச்சு தூக்கி விடுங்கப்பா. 2 கையை பிடிச்சி. இப்ப பாருங்க. இப்ப பாருங்க, அமலேக்கேன் என்ன ஆயிட்டு இருக்கான்? உங்க குடும்பத்தின் திடீர் தாக்குதல்கள், உங்கள் வாழ்க்கையின் திடீர் தாக்குதல்கள் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு? எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு? விட்டுறாத. எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு? ஜெயம் உங்கள் குடும்பத்தில் யெகோவா நிசியின் வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப என் கை கீழே வரும், ஆனா என் கை என்ன செய்ய மாட்டேங்குது? கீழே வர மாட்டேங்குது. ஏன் என் கை கீழே வரல? ஆரோனும் ஊரும் என் கையை சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்க தேவ கோலில் இருக்கும் வல்லமை ஆரோனையும் ஊரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. இவர்கள் மேல தேவ பலன், இவர்கள் மேல தேவ பலன். இந்த பலன் என் கையை கீழே வர விடாம என் கையை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. ஒரு ஜெயம். கத்ராசு கரங்களை தட்டி பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. திடீர் தாக்குதல் வருதா? உங்க வீட்டுல ஒருத்தருக்கு ஒரு சப்போர்ட்டாக ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் கையை ஒருத்தர் தாங்கி நின்று ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆள் அப்படியே பலவீனமா படுத்துட்டா உடனே எல்லாரும் படுத்துறாதீங்க. ஒரு ஆள் எழும்பி ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுல கோலை கையில பிடிங்க. பைபிளை கையில எடுக்காம ஜெபம் பண்ணாதீங்க. பைபிளை கையில வச்சுக்காங்க. கையில பிடிச்சு கொண்டு உயர்த்தி கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த ரெவிதீமில அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வந்துச்சு. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வந்துச்சு. அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஜெயத்தை கொடுத்தது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வார்த்தையாகிய இந்த கோல் உயர்த்தப்பட உயர்த்தப்பட உங்கள் குடும்பத்தில் ஜெயம். மோசே ஒரு மறுரூப மலையில நிற்க காரணம் என்னங்க? இப்போ ரெவிதீமில கோலை தான் உயர்த்தி பிடிச்சான். கர்த்தர் யுத்தம் செய்தார். ஆமென் சொல்லுவோம். உங்கள் வாழ்க்கையில ரெவிதீமின் மலையின் அனுபவமாய் தேவனுடைய வார்த்தையாகிய கோலை உயர்த்தி பிடிங்க. இந்த மலையின் அனுபவம் உங்கள் வாழ்க்கையில இருக்கட்டும். வார்த்தை தெளிவா சொல்லுகிறது. 15வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 17வது அதிகாரம் 15வது வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடியா தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். திருப்பை மறுபடியும் வாசிப்போம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். இந்த திடீர் தாக்குதல் உங்க வாழ்க்கையில வராம இருக்கணுமா? ஆண்டவர் இங்க என்ன இந்த ரெவிதீவின் அனுபவம் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா தலைமுறை தலைமுறையாக இந்த அமலேக்கு வரவே முடியாதுங்க. ஏன்னா இது யாருடைய யுத்தம்? பக்கத்துல சொல்லுங்க. கர்த்தரின் யுத்தம். நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க. கர்த்தரின் யுத்தம். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நீ இந்த கோலை மாத்திரம் பிடிச்சு நில்லு. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க இந்த கோலை பிடிச்சு நில்லுங்க. கர்த்தரின் யுத்தம் நடக்கும் தலைமுறை தலைமுறையாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மலையின் அனுபவம் இது தேவையா தேவையில்லையா?
எத்தனை பேர் தேவைன்னு சொல்றீங்க? இந்த மலையின் அனுபவம் எனக்கு என் குடும்பத்துக்கு தேவை அப்படின்னு சொல்றவங்க எழும்புங்க. செய்தி முடியல, ஆனா எழும்புங்க. நேரம் போயிடுச்சு, எழும்புங்க. கிருபையின் தேவனிடத்துல சொல்லுங்க, என்ன ஆண்டவரே, யுத்தத்தை நடப்பிக்கிற தேவ பலன் என் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் இந்த கோலை கையில எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நில்லுங்களாம். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். சின்ன பிள்ளைகள் முதல் எல்லாரும் இந்த கோலை பிடிச்சு நில்லுங்க. இந்த கோலை பிடிச்சு நில்லுங்க. பிரைஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே பிள்ளைங்கள்லாம் உங்க பெற்றோர் இடத்துல போயிருங்க. உங்க பிள்ளைங்கள்லாம் உங்க பெற்றோர் இடத்துல போயிருங்க. பிள்ளைங்கள்லாம் உங்க பெற்றோருடைய கையை அப்படி தாங்கி அப்படி பிடிச்சு நில்லுங்க. ஒரு கையில பைபிளை வச்சுக்காங்க, ஒரு கையில உங்க ஆமீன் பிரைஸ் கார்டு கோல் அப்படி உங்க 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 பெற்றோருக்கு கை அப்படி தாங்கி நில்லுங்க பாப்போம். உங்க பெற்றோருக்கு கை அப்படி தாங்கி நில்லுங்க. அப்படி தாங்கி பிடிச்சு நில்லுங்க பாப்போம். தாங்கி பிடிச்சு நில்லுங்க. பெற்றோருக்கு தாங்கி நிற்கும் போது நீங்க சொல்லுங்க, அப்படி கையை தாங்கி பிடிங்க. எல்லாம் கையை உயர்த்தி நல்ல வேதத்தை உயர்த்தி தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி நில்லுங்க. இன்னைக்கு விசுவாசத்தோடு ஒரு திடீர் தாக்குதல் உங்க வாழ்க்கையில வந்த சில திடீர் தாக்குதல் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு ஒரு யெகோவா நிசியின் வல்லமை அற்புதம் செய்ய போகிறது. கர்த்தர் இந்த நன்மை செய்ய போறார். எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். ஆமென், ஆமென். விசுவாசத்தோடு கிருபையின் தேவனிடத்துல உங்களை தாழ்த்தி, நன்மையின் தேவனிடத்துல உங்களை தாழ்த்தி, எஸ் நல்ல உயர்த்துங்க. நல்ல உயர்த்தி பிடிங்க. உயர்த்தி பிடிச்ச மாதிரியே தெரியல. அதனால உங்களை நீங்க பெற்றோர் நல்ல உயர்த்தி பிடிங்க. பக்கத்துல ஆமீன் பிரைஸ் கார்டு பிள்ளைங்க சப்போர்ட்டா கையை தூக்குங்க. உங்க பெற்றோருடைய கையை பிடிச்சு அப்படி நல்லா தூக்கி நில்லுங்க. நல்லா தூக்கி பிடிங்க. எஸ் ஜீசஸ். ஒரு தேவ பலன் உங்கள் குடும்பத்துக்குள்ளால என்னென்ன திடீர் தாக்குதல்லாம் உங்க குடும்பத்துல வந்துச்சோ பிரைஸ் கார்டு. சாம் அப்பாட்ட போ, ஓடிப்போ. அப்பாவுடைய ஒரு கையை பிடி. தேங்க்யூ ஜீசஸ். எஸ் மாஸ்டர். நல்ல கையை தாங்கி பிடிங்க பாம். எஸ் கத்தர் கிரியை செய்யற. ஆமீன். தேவ பலன். நல்ல நீங்க அப்படி ஜோமனி திடீர் தாக்குதல்களை உங்கள் குடும்பத்தில் வந்த சில காரியத்தை இந்த நாள்ல கத்தர் ஆமீன் ஒரு யுத்தம் நடப்பிக்க போறார். ஒரு யுத்தம். எஸ் மாஸ்டர். தேங்க்யூ ஜீசஸ். ரீபா லகதரபா ஷபலதரபா. எஸ் விசுவாசத்தோடு ரிக்கம்மா சிக்கன் தூனமா. எஸ் இந்த ஜெபத்தை செய்து கொண்டிருக்கும் போதே சில விடுதலைகள் உங்க வாழ்க்கையில இறங்க போகிறது. உங்க குடும்பத்துக்குள்ளால ஒரு விடுதலை இறங்க போகிறது. உங்க சரீரத்துக்குள்ளால ஒரு விடுதலை இறங்க போகிறது. எஸ் கர்த்தர் செய்ய போறார். மாஸ்டர் இயேசுவே, யுத்தத்தில் வல்லவரே இயேசுவே, நீ நல்லவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத நன்மைகளை செய்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம். நன்றி அப்பா. நன்றி ரட்சகா. தேங்க்யூ ஜீசஸ். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே. அப்படியே தாங்கி பிடிச்சுக்கங்க வார்த்தையை. வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இந்த நாளிலே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். எஸ் லார்ட். செய்து இயேசுவே நீ பெரியவர். இயேசுவே வார்த்தையை பிடித்து உடைய கோலை பிடித்திருக்கிற உடைய பிள்ளைகள் வாழ்க்கல. இயேசுவே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி உங்கள் பிள்ளைகள் மேல திடீர் தாக்குதல், சில பொருளாதாரம், ஆமென், சில பண காரியங்கள், சில காரியத்துல ஒரு சில திடீர் தாக்குதல்கள் வந்து ஆண்டவரை குடும்பத்துல போராடின இந்த அனுபவத்துல இந்த நாள் உடைய பிள்ளைகள் ரவி தீவின் மலையின் அனுபவமாய் கோல உயர்த்திருக்கிறார்கள். சத்தியம் உள்ள வல்லமை இந்த நாள்ல குடும்பங்கள்ல இறங்குவதாக. எஸ் தேவனே
ஒரு யுத்தம், ஒரு யுத்தம். எஸ் இயேசுவே, இயேசுவே. எஸ் ரவி தீவில, ரவி தீவில யெகோவா நிசியின் வல்லமை இறங்கினது இந்த நாள்ல குடும்பங்களுக்குள்ளார. ஓ யெகோவா நிசியின் வல்லமை, யெகோவா நிசியின் வல்லமை. Jesus, Jesus, yes, yes. Oh ஜீவ தண்ணீர், yes. கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார், கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய ஆளுக, கர்த்தருடைய ஆளுக, ஒரு பலத்த ஆளுக. நீங்கள் உயர்த்த உயர்த்த ஒரு ஜெயம் உங்கள் குடும்பங்களை எழுப்புகிறது. உங்கள் கோல் உயர்த்த 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 ஒரு ஜெயம் எழுப்புகிறது, ஒரு ஜெயம் வருகிறது, ஒரு ஜெயம் வருகிறது. Yes master, ஜீவ தண்ணீர். Yes, 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 yes. Thank you Jesus, thank you, 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 thank you. Jesus, 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 Jesus. ஏன் மலையின் அனுபவத்தில் நீ எழும்பி வரவில்லை? நானோ உன்னை சந்திக்க ஆயத்தமாய் காத்திருக்கேனே, நானோ ஏக்கத்தோடு இருக்கிறேனே. ஏன் வருவது இல்லை? நீ வந்தால், நீ வந்தால், நீ வந்தால் உன் வாழ்க்கையில என் நாமத்தை நான் உயர்த்துவேன். உன் குடும்பத்தில் என் நாமத்தை உயர்த்துவேன். எனக்கு சித்தமானதை நீ செய்ய வந்தால், எனக்கு சித்தமானதை நீ செய்ய வந்தால், நான் உன்னை சந்தித்து உன்னை மறுரூபப்படுத்தி உன் வாழ்க்கையை நான் மேன்மைப்படுத்துவேன். நீ எதிர்பாராத நன்மைகளை, நீ இதுவரைக்கும் காணாத நன்மைகளை நான் உனக்கு அளிப்பேன். உணர்வடையுங்கள், உணர்வடையுங்கள், உணர்வடையுங்கள். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீங்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி நான் அழைத்தேன். ஏன் என்னை விட்டு தூரம் செல்கிறீர்கள்? ஏன் என் கோலை உயர்த்துவதற்கு தயங்குகிறாய்?
நான் உன்னை அழகுபடுத்தினேன், உன்னை சிங்காரித்தேன், என் வார்த்தையால் உன்னை மூடினேன். நீ விரும்பாத நன்மையெல்லாம் நான் தந்தேன். நீ விரும்பல, ஆனா உன் வாயில என் வார்த்தையை வச்சேன். நீ என்னை பற்றி நடந்தாய். இப்பொழுதோ நீ என்னை விட்டு தூரம் போகிறாய். என் வார்த்தையை சுமப்பதற்கு உனக்கு விருப்பமில்லை. நீ என்னை தேடி வருவாயா? என்னை சந்திக்க வருவாயா? என்னை சந்திப்பாயா? நான் ஏக்கத்தோடு நிற்கிறேன், உனக்காக காத்து நிற்கிறேன். உணர்வடையுங்கள், உணர்வடையுங்கள், உணர்வடையுங்கள். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி சத்தியமுள்ள தேவனிடத்துல உங்களை அர்ப்பணம் செய்து ஆண்டவர்கிட்ட நீங்க உங்களை படைத்து நில்லுங்கள். கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை சபையில செய்ய விரும்புகிறார். Thank you, Jesus. என்னை தருகிறேன், தருகிறேன் கரத்தில், என்னை படைக்கிறேன் பாதத்தில், தருகிறேன் சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். ஏகவானிசி வெற்றி தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறா. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. ஸ்கபதரகதரகஸ்யது. தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த பிதாவினுடைய நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் ஆண்டவரே இடைப்பட்டதுக்காக ஏகவானிசியின் வல்லமை நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறதே. நன்றி, நன்றி. நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக எங்கள் சபையில் உங்க வார்த்தை அபூர்வமாய் மாறிடக்கூடாது. சாமுவேலின் நாட்களில் தேவ சப்தம் அபூர்வமா இருந்துச்சு. அப்படி இல்லை, ஒவ்வொரு வாரமும் உங்க சத்தத்தை நாங்க கேட்டு கேட்டாண்டவர். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் உங்க சத்தத்தை நாங்க கேட்டோம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் உடைய சத்தத்தை டே பை டே உடைய சத்தத்தை கேட்கவும் கிருபை தாங்கட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் பிள்ளைகளின் தகுதிப்படுத்துவதற்காக கிருபை தங்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you Lord. Thank you Master. Thank you Jesus. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேச இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேச இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம்
தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வருகிற நாட்களின் சபையின் அறிவிப்புகள். சண்டே ஆராதனை 8 மணி முதல் 10:30 வரை நடைபெறும். அனைவரும் குடும்பமாக கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி சபையின் சார்பாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். சண்டே கிளாஸ் வகுப்புகள் ஆராதனை முடிந்ததும் நடைபெறும். எனவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சண்டே கிளாஸ் வகுப்பிற்கு அனுப்பி வைக்க அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை வீட்டுக்கூட்டம் சகோதரர் பிரபுதாஸ் அஜிதா சிஸ்டர் அவர்கள் வீட்டில் வைத்து, விஷ்ணுபுரம் காலனி பகுதியில் உள்ள அவர்கள் வீட்டில் வைத்து இன்று மாலை வீட்டுக்கூட்டம் நடைபெறும். சபையார் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இன்று மாலை கூட்டத்திற்கு வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதிகாலை ஜெபங்கள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை ஆகிய 3 நாட்கள் நடைபெறும். இந்த அதிகாலை ஜெபத்திற்கான லிஸ்ட்டு போதகர் ஐயா மாலை வேளையில் உங்களுக்கு கொடுப்பார்கள். மற்றும் இந்த திங்கட்கிழமை மாலை வேளையில் போதகர் ஐயா தலைமையில் வீடு சந்திப்பு நடைபெறும். செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் ஏரியா ஜெபம் விஷ்ணுபுரம் காலனி பகுதியில் வைத்து ஏரியா ஜெபம் நடைபெறும். இன்று மாலை வீட்டு கூட்டத்திற்கு வரும்போது அந்த ஏரியா ஜெபம் யாருடைய வீட்டில் வைத்து நடத்த வேண்டும் என்று போதகர் ஐயாவிடம் தெரிவிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலையே அதை தெரிவிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை மாலை வேளையில் சபையில் வைத்து வேத தியான ஜெபம் நடைபெறும். வியாழக்கிழமை மாலை வேளையில் போதகரம்மா தலைமையில் பெண்கள் வீடு சந்திப்பு மீட்டிங் நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் சபையில் வைத்து ஜெபம் நடைபெறும். சனிக்கிழமை காலை வேளையில் பாஸ்டிங் பிரேயரும் மாலை வேளையில் ஆயத்த ஜெபமும் சபையில் வைத்து நடைபெறும். அனைத்து கூட்டங்களுக்கும் சபையார் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர்.